கத்தர் குறிச்சு வச்சுக்கிறான்னா உன் கடை மட்டும் ஓடும், தெரிஞ்சுக்கோ. உன் பிசினஸ் மட்டும் ஓடும், உன் வேலை மட்டும் ஓடும், உன் படிப்பு மட்டும் ஓடும், உனக்கு மட்டும் வேலை கிடைக்கும். உனக்காக கத்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. அதாங்க ஆண்டவர். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன். எஸ், விட்டுறாதீங்க. ஏன் இதெல்லாம் நான் விடணும்னு நான் கேட்கிறேன். ஆண்டவர் பஞ்ச காலத்துல நம்மளை நம்மளை வழி நடத்துகிற தேவன் இல்ல. சோ பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலன், அவன் பிரயாசம் வீண் போகவில்லை. அந்த 100 மடங்கு பார்க்கும் போது ஈசாக்குக்கு எப்படி இருந்திருக்கும்ல? பஞ்ச காலத்துல, ஒண்ணு இல்லாத காலத்துல, ஒண்ணு இல்லாத நேரத்துல வில்லியம் கூட அழகா சொன்னார், எனக்கு வேலை இல்ல, ஆனா கத்தர் அழகா என்ன வழி நடத்தினார், என்ன போஷிக்கிறார், அந்தந்த நேரத்துல கொடுக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வரும். ஆமென். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வராம இருக்காது. ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா எப்பவுமே சக்சஸா இருப்பாங்க நினைச்சுக்காதீங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சோதனையை தராம, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வேதனையை தராம சக்சஸ் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆமென். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வேதனையை கொடுப்பாரு, சக்சஸ் கொடுப்பாரு. நம்மளாம் எத்தனை தாண்டி வந்திருக்கிறோம்ல, எத்தனை தோல்விகளை பார்த்திருக்கிறோம் பின்னாடி. ஐயோ அப்பா, அதுவா இதுவா அப்படின்ட்டு எத்தனை தோல்விகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்களை தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ல நிக்கிறோம்னாக்கா அது தேவனுடைய கிருபைங்க. ஆமாம், தேவனுடைய அது பெரிய பாக்கியங்க. ஏன்னா அந்த அந்த பஞ்ச காலத்துல, அந்த தோல்வியான நாட்களில நம்ம பயப்படல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நின்னதனாலதான் ஈசாக்கை போல பஞ்ச காலத்துல விதைத்ததால்தான் 100 மடங்கு கர்த்தர் நமக்கு விதைக்க, நமக்கு எடுக்க உதவி செய்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்துல, கர்த்தருக்கு முன் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. அல்லேலூயா. விருதாவாய் போகாது. ஆமென். விருதாவாய் போக, கர்த்தருக்கு முன்பாக நீ என்னெல்லாம் ஜபித்து என்னெல்லாம் பண்ணி அந்த நேரத்துக்கு மட்டும் தேடாதீங்க. அடுத்த வருஷம் ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்கன்னாக்கா உன் பிரேயர் இன்னையில இருந்தே தொடங்கி இருக்கணும். அடுத்த வருஷம் ஒரு சக்சஸ்க்காக நீ ஜெபிக்கிறனாக்கா இந்த வருஷத்துல இருந்தே நீ தொடங்கணும். நான் அப்படிதான் பண்ணுவேன் என்னுடைய லைஃப்ல. ஆண்டவரே, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் த பிளான் ஐ ஹேவ். இந்த மாதிரி ஒரு பிளான் என் கையில இருக்குது, நீங்க என்ன பண்றீங்களோ அதை செய்யுங்க. அப்படி செய்ய சொல்லி விடும்போது கர்த்தர் நமக்கு அந்த பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற பிரயாசங்கள் எல்லாமே ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. கர்த்தரை எங்கெங்கெல்லாம் நம்ம பிரியப்படுத்துறோமோ, கர்த்தரை நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து அவரை கேட்டு கேட்டு செய்யறோமோ, ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், ஆண்டவரே இதை நீ எனக்கு கொடுப்பீங்களா, ஆண்டவரே நீங்க இதை எனக்கு செய்வீங்களா அப்படி சொல்லும் போது அந்த ஒருபோதும் அந்த பிரயாசங்கள் வீணாய் போகவே போகாது. ஹல்லேலூயா. அந்த சக்சஸை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.